வணக்கம். இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. நாம உடனே ஏசியையும் ஃபேனையும் தேடி ஓடுறோம் இல்லையா? ஆனா, அதே குளிர்ச்சியை தேடி விஷப்பாம்புகளும் உங்க படுக்கை அறைக்கே வந்தா எப்படி இருக்கும்? நெனச்சாலே பகீர்னு இருக்குல்ல. ஆமா, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கடந்த 3 நாட்கள்ல மட்டும் கேரளாவுல பாத்தீங்கன்னா 54 பேருக்கு பாம்பு கடி ஏற்பட்டிருக்கு. அதுல 6 பேர் பலியாயிருக்காங்க. இது ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான். ஏன்னா 54 பேர் அப்படிங்கிறது சாதாரணமான எண்ணிக்கை கிடையாது. கண்டிப்பா. இந்த தரவுகளோட பின்னணியில நாம சேகரிச்ச தடவல்களை எல்லாம் வச்சு கோடை காலத்துல உங்க வீட்டை பாம்புகள்கிட்ட இருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறத பத்தி அலசுறது தான் நம்மளோட இந்த விரிவான தேடலோட முக்கிய நோக்கம். கரெக்ட். பொதுவா பாம்புகள் காடுகள்லயும் புதர்கள்லயும் தான் இருக்கணும். ஆனா இப்போ இருக்கிற அந்த அதீத வெப்ப அலை, அதாவது ஹீட் வேவ், ஒட்டுமொத்த சூழலையும் மாத்திடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, காடுகள்ல தண்ணீர் இருக்காது, அதனால. அது ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆனா இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அறிவியல் உண்மை இருக்கு. பாம்புகள் குளிர் ரத்த பிராணிகள், அதாவது கோல்ட் பிளடட். ஓ, அப்பனா நமக்கு வியர்க்கிற மாதிரி அதுங்களுக்கு வியர்க்காதா? ஆமா, கரெக்ட். மனுஷங்களுக்கு வெயில் அடிச்சா உடம்பு தானாகவே வியர்த்து குளிர்ந்துடும். ஆனா பாம்புகளால அப்படி சுயமாக தங்களை குளிர்விக்க முடியாது. அட, அப்ப தரைப்பகுதியும் புதர்களும் கொதிக்கும்போது அதுங்களுக்கு என்ன ஆகும்? அதோட உடல் உறுப்புகள் ரொம்ப பாதிக்கப்பட தொடங்கும். அதனால உயிரை காப்பாத்திக்க வேற வழியே இல்லாம ஏதோ ஒரு குளிர்ச்சியான இடத்துக்கு போயே ஆகணும்னு ஒரு கட்டாயம். அதனாலதான் நம்ம வீடுகளுக்குள்ள வருதுங்களா? அப்போ வீட்டுக்குள்ள வந்ததும் நேரா அந்த பாத்ரூம்ல இருக்கிற குளிர்ந்த டைல்ஸ் நோக்கியோ இல்ல ஏசி ஓடுற ரூம் நோக்கியோ தான் போகுமா? சரியா சொன்னீங்க. பாம்புகள் ரொம்ப நெகிழ்வானவை. அதனால உங்க வீட்டின் கதவு எடுக்குகள், அப்புறம் திறந்திருக்கிற ஜன்னல்கள் வழியா ரொம்ப ஈஸியா உள்ள நுழைஞ்சிடும். அப்பாத்தி, பாத்ரூம் மூலைகள், கட்டிலுக்கு அடியில இருக்கிற இருட்டான இடங்கள், இதெல்லாம் தான் அதோட முதல் டார்கெட். ஆமா ஆமா. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. அதுங்க வெறும் குளிர்ச்சிக்காக மட்டும்தான் பதுங்க வருதுன்னா, அப்புறம் எப்படி இவ்ளோ பேர் கடிக்கப்படுறாங்க? மனிதர்களை தேடி வந்து தாக்குதான்னு? இல்லவே இல்ல. இயற்கையிலேயே பாம்புகள் மனிதர்களை கண்டா விலகி போகக்கூடியவைதான். அப்புறம் இந்த சம்பவங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா பெரும்பாலானவை ராத்திரி இருட்டுல தான் நடந்திருக்கு. அதாவது இருட்டுல நடக்கும்போதோ இல்ல தூக்கத்துல கை தவறி பாம்பின் மேல படும்போதுதான் பிரச்சனை. ஓ, நம்ம மேல ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு நினைச்சு தற்காப்புக்காக தீண்டுது இல்லையா? ஆமா, தற்காப்புக்காக மட்டும்தான். அப்படியானால் இதையெல்லாம் தடுக்க நாம முதல்ல வீட்டை சுற்றி இருக்கிற பகுதியை கவனிக்கணும். வீட்டை சுத்தி குப்பைகளும் அடர்ந்த புதர்களும் இருந்தா நாமே பாம்புகளுக்கு ஒரு 5 ஸ்டார் ரிசார்ட் கட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும். ஹாஹா, அதேதான். 5 ஸ்டார் ரிசார்ட் கட்டி அங்கிருந்து படுக்கை அறைக்கு ஒரு நேரடி பாதைய அமைச்சு கொடுத்த மாதிரி ஆகிடும். கரெக்ட். அதனாலதான் சுகாதாரத்துறையும் வனத்துறையும் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டை சுத்தி இருக்கிற புதர்கள், காய்ந்த இலைகள், அப்புறம் பயன்படாத பொருட்களை உடனே அகற்றிடணும்னு சொல்றாங்க. மறைஞ்சு வாழ்ற இடங்களை அழிச்சிட்டாலே அதுங்க வர்றது பாதியா குறைஞ்சிரும். கண்டிப்பா. சரி, வெளியே இருந்து வரத தடுத்துட்டோம். ஒருவேளை அதையும் மீறி உள்ள வந்துட்டா ராத்திரி தரையில படுத்து தூங்குறத ஆபத்துன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? அது 100% உண்மை. பாம்புகள் எப்போதுமே சுவரோரம் இருக்கிற மூளைகள்லயும் தரைப்பகுதியிலும் தான் ஊர்ந்து போகும். அப்போ இந்த கோடை காலத்துல கட்டாயம் தரையில படுக்கிறத தவிர்த்துடணும். ஆமா, பாதுகாப்பிற்காக கட்டில்களை பயன்படுத்துறது உங்க உயிருக்கே ஒரு பெரிய உத்தரவாதமா அமையும். ஒருவேளை வீட்டின் உள்ளேயோ வெளியேயோ பாம்ப நேர்ல பாத்துட்டா நம்ம ஆளுங்களுக்கு முதல்ல தோன்றது கையில ஒரு குச்சியை எடுத்து அடிக்கணும் தான். உடனே அடிச்சிடலாமா? ஐயையோ, கண்டிப்பாக கூடாது. அப்படி சுயமாக அடிக்கவோ பிடிக்கவோ எந்த முயற்சியும் நீங்க பண்ணக்கூடாது. ஆனா பயமா இருக்குமே. பயம்தான். ஆனா பதற்றத்துல நீங்க செய்யற சின்ன தவறு உங்க உயிருக்கே ஆபத்தாகலாம். உடனே வனத்துறையினருக்கோ இல்ல பயிற்சி பெற்ற பாம்பு பிடி வீரர்களுக்கோ தகவல் தெரிவிக்கிறது தான் புத்திசாலித்தனம். துரதிருஷ்டமாக பாம்பு கடிச்சிட்டா என்ன பண்றது? அந்த நேரத்துல பயத்துல இதயம் ரொம்ப வேகமா துடிக்குமே. அதுதான் நடக்கக்கூடாது. நீங்க பதற்றப்படும் போது இதய துடிப்பு அதிகரிக்கும். அதனால ரத்த ஓட்டம் வேகமா செயல்பட்டு விஷம் ரொம்ப ஈஸியா உடல் முழுவதும் பரவிடும். ஓ, அப்போ பதற்றப்படாம அமைதியா இருக்கணும். ஆமா, கடிப்பட்ட இடத்த அசையாம வச்சுக்கிட்டு உடனே பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு செல்லணும். அரசு மருத்துவமனையில எல்லா மருந்துகளும் இருக்கா? இப்போ எல்லா அரசு மருத்துவமனைகள்லயும் ஆன்டிவெனம் எனப்படும் உயிர்காக்கும் விஷமுறிவு மருந்துகள் தயார் நிலையிலேயே இருக்கு. இது ரொம்ப முக்கியமான தகவல். இயற்கை சமநிலையில ஏற்படுற மாற்றங்களால விலங்குகள் தங்கள் வாழ்விடங்களை இழக்குது. அதோட நேரடி விளைவை நாம இப்ப சந்திச்சிட்டு இருக்கோம். ஆமா, அதனால இந்த வெப்பத்தோட தாக்கம் குறையிற வரைக்கும் நீங்க ஒவ்வொருவரும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பா.
சரி, இந்த ஆழமான உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சிந்தனையை முன்வைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பருவநிலை மாற்றமும் இந்த அதீத வெப்பமும் எதிர்காலத்துல இன்னும் எந்தெந்த வகைகள்ல எல்லாம் வனவிலங்குகளை தங்களோட வாழ்விடங்கள்ல இருந்து துரத்தி உங்க வரவேற்பறைக்கே வரவழைக்க போகுது? சிந்திப்போம்.